ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப டேஸ்டான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் அரை கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு பருப்பு நல்லா ஊறி இருக்கணும். இப்போ இது தனியாக இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 வரமிளகாய், ஒரு 10 கருவேப்பிலை, கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து இதை ஒன்றும் பாதியமாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பில் தண்ணி எதுவுமே இல்லாமல் சுத்தமாக வடிச்சிட்டு பருப்பு மட்டும் தனியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைச்சிடக்கூடாது, இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும். இப்போ அரைச்சிருக்கிற இந்த மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை இந்த மாவோடு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை உங்களுக்கு எந்த சைஸில் பருப்பு உருண்டைகள் வேணுமோ அதுக்கேற்றது மாதிரி சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம மொத்த மாவையுமே உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு பருப்பு உருண்டைகள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது தனியாக இருக்கட்டும். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை 1 கப் அளவு தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சு புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை நம்ம மாவு வச்சுருந்தோம் இல்லையா, அதே பவுலில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த புளி தண்ணியில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், கூடவே 2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ உங்கள் கையை வச்சு இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம புளி தண்ணியில் மசாலா சேர்த்து கரைச்சிட்டு செய்யும்போது குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது தனியாக இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவு சின்னதாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் அரை டீஸ்பூன் அளவு கடுகு, அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு இதில் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 8 பல்லு பூண்டு சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பூண்டு வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த புளி தண்ணியில் மசாலா சேர்த்து அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நார்மலான தண்ணி 1 கப் அளவு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம உருண்டைகள் சேர்த்ததுக்கப்புறமா கரெக்டான பதத்தில் இருக்கும். இப்போ இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அதோட பச்சை வாசனை எல்லாமே சுத்தமாக போகணும். அப்போ தான் நம்மளுக்கு குழம்பு நல்லாயிருக்கும். குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம உருண்டைகளை ஒன்றா சேர்த்துக்கலாம். பக்கத்தில் சேர்த்துக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரே நேரத்தில் மொத்தத்தையும் சேர்த்துடாமல் இப்படி ஒன்றா போட்டுக்கோங்க. உருண்டைகள் எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்ம சேர்த்த உருண்டைகள் எல்லாமே தன்னாலே மேலே எழும்பி வந்திருக்கு. இப்படி வந்துருச்சு அப்படின்னா உருண்டைகள் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுது சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் கழுவிட்டு ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். உருண்டைகள் உடஞ்சிடாமல் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. நம்ம தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. மேக்ஸிமம் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். இப்போ நமக்கு குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்போட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.